டெய்லி ரேமாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சிந்திக்கலாம். இதில் ஒரு ரப்பரும் பென்சிலும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரப்பரை பார்த்து பென்சில் சொல்லுது, ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி என்னை தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாயே, அது எனக்கு வருத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ரப்பர் சொல்லுது, அது என் கடமை, நான் படைக்கப்பட்டதே அதற்கு தான். என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம், இது எனக்கு முழு மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என் வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது. பாத்தீங்களா? இதே மாதிரி தாங்க நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். இதை வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமேன்ங்க, ஆமேன். என்னன்னா, அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து நமக்காக அவர் என்ன பண்ணப்பட்டாரு? அடிக்கப்பட்டாரு. நமக்காக எல்லா பாடுகளையும் எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்து திருத்தார். ஓகேங்களா? இந்த இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அவர் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து திருத்தாரு. அதனால அந்த அந்த மகிழ்ச்சியும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற நம்பிக்கையும் நமக்கு எப்போதுமே இருக்கணுங்க. அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.